பொள்ளாச்சியில் நடைபெறும் கோழிப்பண்ணை சார்ந்த கண்காட்சி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள என்ஜிஎம் கல்லூரியில் வரும் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் ஒருங்கிணைந்த ஸ்டார்ட் அப் மாநாடு மற்றும் கோழிப்பண்ணை கண்காட்சி 2026 நடைபெற உள்ளது. கோவை பந்தய சாலையில் உள்ள தனியார் அரங்கில் இன்று ஸ்டார்ட் அப் மாநாடு மற்றும் கோழிப்பண்ணை கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர்களான ரோட்டேரியன் ராம்ஜி ராகவன், டாக்டர் தியாகு ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து கூறியதாவது: கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள என்ஜிஎம் கல்லூரியில் வரும் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் ஒருங்கிணைந்த ஸ்டார்ட் அப் மாநாடு மற்றும் கோழிப்பண்ணை கண்காட்சி 2026 நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் தொழில் முனைவோரை உருவாக்குதல், நவீன கோழிப்பண்ணை தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவதில் மற்றும் வேளாண்மை சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஊக்குவிப்பதாகும் என தெரிவித்தனர். பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பல்லடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள், விவசாயிகள், தொழில் முனைவோர் மற்றும் கோழிப்பண்ணை துறையினருக்கு பயனளிக்கும் வகையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவும், கிராமப்புற வாழ்வாதார மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் கோழிப்பண்ணை துறையின் முக்கிய பங்களிப்பை முன்னிறுத்தும் இந்த கண்காட்சி புதிய தொழில் முனைவோர், விவசாயிகள் மற்றும் தொழில் சார்ந்த நிறுவனங்களை ஒரே தளத்தின் கீழ் இணைக்கும் சிறந்த வாய்ப்பாக அமையும் என்று தெரிவித்தனர். இதில் நவீன தீவன உற்பத்தியாளர்கள், கோழிப்பண்ணை உபகரண உற்பத்தியாளர்கள், கால்நடை மருத்துவ சேவை நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள் மற்றும் அதன் சார் தொடர்புடைய தொழில் நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளது எனவும், இக்கண்காட்சியில் சுமார் 40 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. கண்காட்சியுடன் இணைந்து சிறப்பு நிபுணர்களின் உரையாடல்கள், கலந்துரையாடல்கள், அமர்வுகள், வாங்குபவர்கள் மற்றும் விற்பனையாளர் சந்திப்பு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது. இக்கண்காட்சி அரங்குகளை கண்காட்சியின் தலைவரும் கேசிடி தலைவருமான டாக்டர் கிருஷ்ணராஜ் வானவராயர் திறந்து வைக்க உள்ளதாகவும், சாந்தி பீட்ஸ் நிர்வாக இயக்குநர் லக்ஷ்மணன், ஸ்வாதி ஹேட் சாரீஸ் நிர்வாக இயக்குநர் சின்னசாமி உள்ளிட்ட பலர் இந்த கண்காட்சிகளில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தனர். பண்ணைக்கோழி விவசாயிகள் ஒழுங்குமுறை குழு அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ராம்ஜி ராகவன். கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் பண்ணைக்கோழி தொழில் என்பது படிப்படியாக வளர்ச்சி அடைந்து இன்று பொருளாதாரத்தில் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கும் அளவிற்கு வளர்ந்துள்ளது. ஒரு சாதாரண உபரி தொழிலாக இருந்தது இன்று தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பல்வேறு கட்டமைப்பு வசதிகளை பெருக்கி கிராமப்புற மக்களுக்கு நேரடியாக வேலைவாய்ப்பை, சுய வேலைவாய்ப்பை வழங்கும் ஒரு தொழிலாக இருக்கிறது. நம்முடைய பொள்ளாச்சியிலே புகழ்பெற்ற என்ஜிஎம் கல்லூரி, அதன் வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய சக்தி மேலாண்மை மற்றும் தகவல் தொழில்நுட்ப கல்லூரி என்பது ஆண்டுதோறும் ஒவ்வொரு துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறை சார்ந்த கருத்தரங்கம், பயிலரங்கம் மற்றும் கண்காட்சியை நடத்துவது வழக்கமாக வைத்திருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு கோழி வளர்ப்பு தொழிலை தேர்ந்தெடுத்து அதற்கான ஒரு கண்காட்சியும், கருத்தரங்கம், பயிலரங்கம் ஆகியவற்றையும் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் துறை சார்ந்த ஒரு பங்குதாரராக அந்த புகழ்பெற்ற கல்லூரியுடன் இணைந்து இந்த கண்காட்சியை நடத்துவதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இது கோழி இறைச்சி மற்றும் முட்டை என்பது ஒரு உணவு தேர்வு என்பதை தாண்டி மக்களுடைய புரத தேவையை நிறைவு செய்யும் ஒரு முக்கிய அங்கமாக வகிப்பதனால் இது குறித்து ஒரு கருத்தரங்கமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் வல்லுநர்கள் கலந்து கொள்கிறார்கள். மாணவ மாணவிகளுக்கு குறிப்பாக இந்த துறையில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு வருங்காலத்தில் அவர்கள் தொழில் முனைவோராகவும் மற்றும் வேலை வாய்ப்பினையும் இந்த துறையிலே பெற்றிட இந்த நிகழ்ச்சி மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நாங்கள் எங்களுடைய அமைப்பின் மூலமாக பல முன்னெடுப்புகளை எடுத்து வந்திருக்கிறோம். புரத தேவை, அதை எவ்வாறு முட்டை மற்றும் கோழி இறைச்சி நிறைவு செய்கிறது என்பதை பற்றியெல்லாம் பல தளங்களிலே நாங்கள் எடுத்து உரைத்து வந்திருக்கிறோம். அதன் நீட்சியாக இந்த கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து பணியாற்றுவது என்பது எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. இதன் மூலம் மாணவ மாணவிகள் பயன்பெறுவது ஒரு பக்கம் இருக்கும்போது, அதே நேரத்தில் அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாய பெருமக்களும், இந்த தொழிலில் ஏற்கனவே ஈடுபட்டு இருக்கக்கூடிய விவசாயிகளும் பெருமளவில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிறுவனங்கள், இந்த துறையை சார்ந்த நிறுவனங்கள் எல்லாம் அங்கே ஸ்டால் அமைத்து இருப்பதால் விவசாயிகள் நேரடியாக அந்த நிறுவனங்களிடம் பேசி அவர்களுக்கு தேவையான விஷயங்களையும் அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இந்த நிகழ்ச்சி குறிப்பாக நம்முடைய பொள்ளாச்சி, பல்லடம், உடுமலைப்பேட்டை ஆகிய 3 பகுதிகள் இந்த கோழி வளர்ப்பு தொழிலே பெருமளவில் ஈடுபட்டு இருக்கின்றன. தமிழகத்தில் கிட்டத்தட்ட 50%, 60% அளவிற்கு கோழி இறைச்சி உற்பத்தி மற்றும் முட்டை உற்பத்தி நடக்கக்கூடிய பகுதியில் இப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவது என்பது, அதுவும் நம்முடைய கல்லூரி வளாகத்தில் நடைபெறுவது என்பது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. இதை அனைவரும் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.